Hello everyone, welcome to Banu Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இந்த சப்பாத்தி மாவு பிசையும் போது சொல்ற ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்க. நாள் முழுக்க சப்பாத்தி வந்து உங்களுக்கு சாஃப்டாவே இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட நீங்க கட்டி கொடுக்கலாங்க. ஹார்டே ஆகாது. இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பவுலோ இல்ல இந்த மாதிரி பெரிய தட்டோ எடுத்துக்கோங்க. இதுல 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இந்த 2 கப் மாவுல பாத்தீங்கன்னா எனக்கு 10ல இருந்து 12 சப்பாத்தி கிடைச்சதுங்க. அதிகமா தேவைன்னா இந்த ரெசிபியை டபுள் ஆக்கிக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இதுல நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து செய்யும் போது சப்பாத்தி கலர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர்ல சூப்பரா இருக்குங்க. அதனால தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கிறோம். சேர்த்துட்டு கையாலேயே இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாம இதுல 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலை சேர்த்துக்கலாங்க. இதுதாங்க அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட். இந்த பொருளை மட்டும் சேர்த்து செய்யுங்க. சப்பாத்தி உங்களுக்கு செம்ம சாஃப்டா வரும். பாலை சேர்த்துட்டு நல்லா இதை கையாலேயே கலந்து விட்டுருங்க. பால் வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு வெதுவெதுப்பா இருந்தாலே போதும். கையாலேயே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாம இதுல தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவுக்கு அதிகமா தண்ணி பிடிக்கும், ஒரு சிலதுக்கு கம்மியா தண்ணி பிடிக்கும். நீங்க மாவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி பிசைஞ்சிட்டே வாங்க. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குதுன்னு. ஒரு 1/2 கப் அளவுக்கு தாராளமா சேர்த்துக்கோங்க. ஒரேடியா மட்டும் தண்ணியை ஊத்தி பிசையாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பிசைய ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு தெரியும் கையில ஒட்டுதா ஒட்டலையான்றது. இந்த சப்பாத்தி மாவு பிசைறதே ஒரு டிப் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க. ஒரு சிலருக்கு பட்டுன்னு செய்வாங்க, சாஃப்டா வந்துடும். ரொம்ப நேரம் பிசைவாங்க, ஹார்டாவே இருக்கும். நிறைய வாட்டி சின்ன வயசுல இருந்து நம்ம பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நமக்கே தெரிஞ்சிடும் எப்படி இந்த மாவை பிசையணும் அப்படின்றது. பாருங்க, இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு இத இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க உள்ளங்கையாலேயே. நம்ம இந்த மாவை ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நீங்க பிசைஞ்சாலே போதும். ரொம்ப நேரம் பிசையாதீங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இந்த மாவை நம்ம பிசைஞ்சாலே போதும். அதிக நேரம் பிசைஞ்சிட்டு இருக்க தேவை கிடையாது. இப்போ நாம இதை ஒரு ரவுண்டு ஷேப் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஆக்கிட்டு இது மேல நம்ம எண்ணெயோ இல்ல நெய்யை தடவி இந்த மாவை 30 நிமிஷம் நம்ம இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்க. இது 2வது டிப்ஸ். எந்த அளவுக்கு மாவு ரெஸ்ட் கொடுக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டா இருக்கும். ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் கூட காத்து போகாம இதை 30 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, மாவு வந்து நல்லாவே சாஃப்டா இருக்கும். இப்போ நாம இதை 1 நிமிஷம் மட்டும் பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப நேரம் பிசைய வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜாஸ்தியா பிசையவே இல்லை மாவை. இதை கையாலேயே இந்த மாதிரி 1 நிமிஷம் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சப்பாத்தி பெருசா வேணும்னா நீங்க பெரிய உருண்டைகளா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸா வேணும்னா சின்ன சின்னதா இந்த மாதிரி உருண்டைகளா பிடிச்சு எல்லா மாவையும் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து மூடி வச்சிருங்க, இல்லைன்னா மாவு வந்து சீக்கிரமா இறுகிடும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கமா வச்சிருங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்க வந்து 2 மெத்தட் காட்ட போறேங்க. ஒண்ணு வந்து சப்பாத்தி வந்து நம்ம நார்மலா எப்பவுமே சுடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ரவுண்டா இந்த மாதிரி சப்பாத்திய ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாவை தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி சப்பாத்திய ரவுண்டா இதை ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்க, சப்பாத்தி வந்து இந்த மாதிரி தின்னா இருக்கணுங்க. சைடு கார்னர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மெலிசா இருக்கணும். இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இன்னொரு ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. இன்னொரு மெத்தடு வந்து இதே மாதிரி ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. சப்பாத்தியை ஃபுல்லா இந்த மாதிரி ரவுண்டா தேய்ச்சிட்டு இதுல நாம நடுவுல வந்து எண்ணெயோ இல்லைன்னா நெய்யை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து லேயர்டு சப்பாத்தின்னு சொல்லுவாங்க. இந்த சப்பாத்தி பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்குங்க. அந்த மெத்தடும் செய்யலாங்க. இல்லைன்னா இதை வந்து 4ஆ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது ட்ரையாங்கிள் சப்பாத்தின்னு சொல்லுவாங்க, இல்ல ஸ்கொயர் ஷேப்பாவும் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும் போது சப்பாத்தி வந்து லேயர்டா வரும். நமக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. நான் 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். நீங்க எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா என்னோட ப்ரிஃபரபிள் வந்து இது செய்யுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும்.
பாருங்க இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பா பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எந்த ஷேப் வேணாலும் இதுல சுடலாங்க. நமக்கு இதுல ஷேப்பே தேவை கிடையாது. இப்போ நம்ம சப்பாத்திகள் நல்லா சூடான இருக்கட்டும். சப்பாத்திகள் வந்து செம்ம சூடா இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இதுல சப்பாத்தியை சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ரவுண்டு பண்ணோம் பாத்தீங்களா, அந்த மெத்தடு தான் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா பபிள்ஸ் வரும்போது திருப்பி போட்டுருங்க. இப்போ நம்ம இதுல ஒரு சைடு வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடு 5 செகண்ட், திருப்பி போட்டு 5 செகண்ட்னு டோட்டலா இந்த சப்பாத்தியை குக் பண்றதுக்கு 30 செகண்ட் தாங்க நீங்க எடுத்துக்கணும். இல்லைன்னா சப்பாத்தி வந்து கருகிடும். ஒரு 30 செகண்ட் ஹை ஃப்ளேம்லயே சப்பாத்தி நல்லாவே வெந்துருங்க. திருப்பி போட்டு இது மேலேயும் கொஞ்சமா நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவிக்கோங்க. மறுபடியும் திருப்பி போட்டு 5 செகண்ட், டோட்டல் 30 செகண்ட் தாங்க. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா சப்பாத்தி இதே மாதிரி சாஃப்டா வரும் உங்களுக்கு. இந்த மெத்தட்ல சப்பாத்தி இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் சப்பாத்தி நம்ம வெளில எடுத்துடலாம். செகண்ட் நம்ம லேயர் சப்பாத்தியை எப்படி சுடலான்றதை பார்க்கலாம். இதே மாதிரி சப்பாத்திகள் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம லேயர் சப்பாத்தியும் இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 5 செகண்ட் வேகட்டும். 5 செகண்டுக்கு அப்புறம் திருப்பி போட்டுருங்க. பாருங்க இதுல நம்ம கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவிக்கோங்க. லைட்டா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் மேல அப்படியே வருது பாருங்க, பலூன் மாதிரி அப்படியே பொங்கி வரும். இந்த சமயத்துல மறுபடியும் இதை திருப்பி போட்டு மறுபடியும் இது மேல கொஞ்சமா நெய்யோ இல்லைன்னா எண்ணெயை தடவிக்கோங்க. இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. ஒரு நாள் முழுக்க வச்சா கூட உங்களுக்கு சாஃப்டாவே இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சப்பாத்தி இதே மாதிரி சாஃப்டா வரும். லேயர்டா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல சொன்னதா செஞ்சாலும் சரி. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.